உங்களுக்கு பெப்சி பிடிக்காதுன்னா நீங்க கொக்கோ கோலா குடிக்கணும். உங்களுக்கு 7 பிடிக்கலனா நீங்க ஸ்ப்ரைட் அருந்தணும். அதுதான் விதி. இது பன்னாட்டு அரசியல்னா உள்நாடும் இப்படித்தான். குடிகாரர்களை குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாதாம். குடிக்கிறவங்கள மது பிரியர்கள்னு சொல்லணுமா. அப்படின்னா பாலியல் குற்றவாளிகளை எப்படி சொல்றது? காம பிரியர்கள்னு சொல்றதா அல்லது காமம் மிகுதியானவர்கள்னா? எப்பொழுதாவது குடிக்கிறவங்களுக்கு பேரு சோஷியல் ட்ரிங்கர்ஸ், அதாவது சமூக குடிகாரர்கள். அப்படின்னா எப்பொழுதாவது களவு செய்யறவங்களுக்கு என்ன பேர் சொல்றது? சமூக திருடன்னா? எப்போதாவது லஞ்சம் வாங்குறவங்கள என்னன்னு சொல்றது? தவறுகளை நாம ஒருபோதும் நியாயப்படுத்த கூடாது. தவறுகளை தவறுன்னு சொல்லி பழகணும். பிள்ளைங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். அடுத்த தலைமுறைக்கு எது தவறு எது சரின்னு தெளிவா புரிய செய்யணும். எதுவுமே தவறு இல்ல அப்படிங்கிற மனோநிலையில அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இது இப்படியே போனா கொலகாரங்களும் கொள்ளக்காரங்களும் லஞ்சம் வாங்குறவங்களும் தங்களுடைய தரப்பு நியாயமானதுன்னு வாதிடும் சூழ்நிலை ஏற்படலாம். அதையும் நாம பரிசீலிக்கும் நாளும் வரலாம். அறமற்ற செயல்கள் ஒருபோதும் அறமாக மாறிவிடாது. அறத்தை நம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு செயலிலும் சரியும் தவறும் இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். உண்ணும் உணவு அறமா, உடுத்தும் உடை அறமா, சொல்லும் வார்த்தை அறமா, செல்லும் பாதை அறமா, சேர்க்கும் செல்வம் அறமா, அனுபவிக்கும் இன்பம் அறமா, கொண்ட கொள்கை அறமா அப்படின்னு யோசிச்சு செயல்பட நாம சொல்லிக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை விட்ட சமூகம் வெற்றி சமூகமா மாறாது. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. கவனமுள்ளவங்களா இருப்போம். நம் பிள்ளைங்களை கவனத்தோட வளர்ப்போம். நானே ஒரு ஏதோ பட்டம் விடுறாரு நினைச்சேன்டா. கடைசியில பார்த்தா அப்பா இவ்வளவு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான்ப்பா. மொபைல் யூஸ் பண்ணா போதுமே, பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியுது இல்ல. டேய் கொஞ்சமா தான் பாடுறா, டேய் கொஞ்சம் பாடுறா அவன. டேய் இன்ஜினியர்ஸுங்களா, இந்த இடத்துல தான்டா ஒரு பெரிய பில்டிங் கட்டணும். டேய் இங்க என்ன பேசிட்டு இருக்கு, அங்க பாத்துட்டு இருக்கு, இங்க பாரு. டேய் நல்லா கேட்டுக்கங்கடா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும், அப்பதான் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும்டா. சொன்னது புரியுது இல்ல? சரி என்ன சாப்பிடுங்க. இங்க பாடுறா, வயசான காலத்துல யாரு கூடனாலும் பரவாயில்ல போல, இவனுக்கு மட்டும் இருந்தா போதும், ஒரே என்ஜாய்மெண்ட் தான். தாய் பாசம் எதையும் தாங்கும்னு சொல்லுவாங்கடா. இவனை பார்த்தியா அவங்க பிள்ளைங்களை எப்படி பாசமா தாங்கிட்டு போறான். ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீயும். டேய் அவனுக்கு உன உயிரை வச்சு புதைக்கிறானுங்கடா, அது கூட தெரியாம எவ்வளவு கோஆபரேஷன் பண்றான் பாடுறா. தலைவரு திமிங்கலம் பாண்டாக்குள் பாண்டா, அலப்பற செய்யும் பாண்டா, அது என்ன பாண்டா? அதான் வச்சு இந்த பாண்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பாடுறா. வர நிறுத்துற அவனை. சேண்டா ஓனர் வர வரைக்கும் சைக்கிள காத்துக்கிட்டு இருக்கணுமாடா. பாத்துடா பல பேர் உன்னை பார்த்து கண்ணு வச்சிட போறாங்க. வாடா வாடா என் செல்லா குட்டி, ஓனரை பார்த்துட்டா போதும், எங்க இருந்தாலும் பயவுல பறந்து வந்துருவான். This video sponsored by BuyMode app. இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் BuyMode ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஆன்லைன் பொருள் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு டைமுக்கு நம்ம என்ன டைமுக்கு வைக்கிறோமோ டைமுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஷிப் BuyMode ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.